என்னதான் கனவு ராஜ்பிரியன்? ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் சிரிக்க வைப்போம், நல்லா இருப்போம். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போகிறோமோ இலக்கு இருக்குது, இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு. அது வந்து இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல இடத்துக்கு போனேன். இப்போ இதுவே எதிர்பார்க்காது ப்ரோ, நான் எதிர்பார்க்கல. நான் வந்து லுங்கி கட்டி நான் என் ஸ்டைலில் நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். அது ரீச் ஆச்சு, பயங்கரமாக ரீச் ஆச்சு. அது எதிர்பார்க்கலாம், இப்படி பண்ணால் அப்படி ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா, நம்ம மட்டும் 4 பேர் ரசிக்கிறாங்க, அது பாட்டு போயிட்டு. அப்போ மியூசிக்கல்ன்றது சின்னது, டிக்டாக் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அப்போ வந்து மியூசிக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ணும்போது நம்ம ஃபாலோவர் சேர்த்தணும், இப்படி பண்ணணும். ஆனால் இது மூலியமாக வந்து இவ்வளோ வரவேற்பு கிடைக்குங்கிறது சத்தியமாக தெரியாது. ஆனால் சினிமாவில் ஆசை இருந்துச்சு. அதான் சொல்லலை, என்னோட ஆசை அங்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்குன்னு நான் பண்ண முடியல, எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு. அதான் அதுவாக நடக்கும். நம்மளா ஒன்று சொல்லி எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்கு கொண்டுரும் ப்ரோ. இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் நிறைய சக்ஸஸ் வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் ராஜ்பிரியன் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. ஒன்று இன்னும் முன்னா அதுவே என் பேர் இல்லையே முதல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கப்போ லுங்கி பாய்ஸ் லுங்கி கட்டிட்டு டான்ஸ் ஆடுறீங்களே, ஸோ இதையே மென்ஷன் பண்ணி கேட்குறப்போ எங்கேயாவது வருத்தப்பட்டது உண்டா? கிடையவே கிடையாது. அது ஹாப்பி தான். என்ன ப்ரோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படத்தில் வந்து காமெடி. இப்போ நான் இது வரைக்கும் 2 படம் நடித்தேன். 2லையுமே நான் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாக காமெடி. எனக்கு வந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எல்லாருமே அதை வந்து பயங்கரமாக வரவேற்கல. காமெடி தான் பயங்கரமாக இது பண்ணாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ஆசை என்னன்னா, எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் சினிமாவில் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா காமெடி கிடையாது. ஃபஸ்ட்டு படம் கணேசாபுரத்துலேயும் நான் காமெடி கேரக்டர்னு சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணியிருப்பேன். செல்ஃபிலையும் அதே மாதிரி எல்லாமே நார்மல் ஆக்டர் மாதிரி. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு இது தெரியும், தெரிஞ்சதே போய் பண்ணுறதை விட அது எனக்கு நல்லா வரும். இதை வெளியே காட்டுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எனக்கு யூஸ் ஆச்சு. அங்கே போயிட்டு சினிமாவில் நடிச்சேன், ஜாலியாக இருந்துச்சு. அதான் படத்துக்குள்ள வரப்போ காமெடியாக கூப்பிடல அப்படின்ட்டு. இனி காமெடியாக கூப்பிட்டாலும் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருச்சுல எப்படி நடிப்பாப்ல அப்படின்றது, அது ஒரு சந்தோஷம். அதுதான் பெரிய சந்தோஷம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.